விருதுநகர் மாவட்ட சிறு பட்டாசு உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய பொதுக்குழு கூட்டமானது இன்னைக்கு நடைபெற்றது. பட்டாசு உற்பத்தி ஆலைகளில் தொடர் ஆய்வு சம்பந்தமாக ஒரு கலந்த ஆலோசனை நடைபெற்றது. தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகத்தினுடைய ஆய்வுகளை நாங்கள் மனதார வரவேற்கிறோம். ஆனால் அப்படி ஆய்வு செய்து தற்பொழுது தடையாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள தொழிற்சாலைகள் காலவரையின்றி மூடி கிடக்கின்றன. அப்படி மூடி கிடக்கும் பொழுது தொழில் முனைவோர்களும் தொழிலாளர்களும் மிகவும் பாதிக்கப்படுகின்றனர். ஏற்கனவே மூலப்பொருள்கள் விலையேற்றத்தின் காரணமாக பட்டாசு விற்பனையாகாமல் தேங்கியுள்ள சூழ்நிலையில் எவ்வளவோ கஷ்டப்பட்டு தொழிலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது தொடர் ஆய்வின் மூலம் தொடர்ந்து பூட்டியே கிடக்கு ஃபேக்ட்ரிஸ் போகிறான். அப்போ எப்போ திறப்பாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை விடுக்கிறோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் தொழிலக பாதுகாப்பு துறையாக இருந்தாலும் சரி, மாவட்ட நிர்வாகமாக இருந்தாலும் சரி, பெசோவாக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் இந்த ஃபேக்ட்ரிஸை ரிவொர்க், அதாவது தற்காலிக தடையான உத்தரவை மீண்டும் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து ஆலைகள் உற்பத்தி பணியில் ஈடுபடுவதற்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், உத்தரவிட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இந்த கோரிக்கை மனுவினை 10ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்து கொடுக்குறோம். காலையில் 10 மணிக்கு அடிஷனல் டைரக்டர் மதுரையில் தொழிலக பாதுகாப்புத்துறை டைரக்டரை பார்த்து கொடுக்குறோம். இவங்க 2 பேரும் எங்களுடைய கோரிக்கைக்கு செவிசாய்க்காத பட்சத்தில் 12/8 புதன்கிழமையிலிருந்து தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அந்த ஒரு சூழ்நிலை வராத அளவிற்கு தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுத்து எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி உடனடியாக மூடப்பட்டுள்ள பட்டாசு ஆலைகளை திறக்க வேண்டும் என எங்களது சங்கத்தின் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம். அதாவது இதுக்கு முன்னாடி 87A ஒரு பிரிவு இருந்துச்சு. 3 நாள் தான். முன்னாடி பெசோல 15 நாளாக இருந்துச்சு, 21 நாள் ஆச்சு. டிஆர்ஓ ஆஃபீஸை பொறுத்தவரை, மாவட்ட நிர்வாகத்தை பொறுத்தவரையில் ஒரு 15 நாள்லேருந்து 20 நாள் ரிவர்க் பண்ணிடுவாங்க. நம்ம டிஸ்ஸு தொழிலக பாதுகாப்புத்துறையை பொறுத்தவரையில் ஒரு 45 நாளில் வேலை முடிஞ்சிடும். இப்போ எல்லாம் 3 மாதம் 6 மாதம் 9 மாதம் ஆயிடுது. அப்போ எப்படி நம்ம தொழில் முனைவோர் நம்ம அதை தாங்கிக்கிறது? எங்களுக்கும் நாங்களும் பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கோம், வேலைக்காரனுக்கு சம்பளம் போடணும், வாகனத்திற்கு லோன் வாங்கியிருக்கோம், இந்த மாதிரி நிறையா லோன் இருக்குது. அதனால் எல்லாத்தையும் சமாளிக்கணும்ல. அப்படிங்கும்போது மாவட்ட நிர்வாகமும் சரி, தமிழ்நாடு அரசும் சஸ்பென்ஷன் பீரியடை ஒரு கால வரைவுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது எங்களுடைய முழுமையான கோரிக்கை.